கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ரைட். நேற்று கூட மாநில தாக்கூர் சொல்லியிருந்தாரு, இன்னும் வரையும் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம், கூட்டணிக்கான எந்த ஒரு இது குறித்து தலைமை கிட்ட நீங்க பேசுறது ஒரு நாட்களுக்கு மேலாக நீங்க குழு அமைச்சுக்கிட்டா மாநில தாக்கல் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் திமுக தரப்பு எந்த ஒரு இதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி. சரி, அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப புதுடெல்லிக்கு போறேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன். ஓகே. தொடர்ந்து இழுபறி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறிலாம் இல்ல, பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கட்சியும் விழுங்கி இருக்கு. இப்ப அடுத்ததா விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை முக்காவாசி விழுங்காச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அதை விட்டுறாம அவர் பாதுகாப்பா அவர் கட்சியை காப்பாத்திட்டா அதுவே பெரிய விஷயம். இந்திய கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனா தற்போது வரை என்டிஏ கூட்டணி தங்களோட கூட்டணியை கட்சி தலைவரை மேடை ஏற்றிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நவுந்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக அந்த இந்திய கூட்டணியில் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கூட தொடங்க. இதே ஒரு அவங்க மேடை ஏறிட்டாங்கன்றீங்க, நாங்க மேடை ஏறாம இருக்கிறோமா? நேற்றுக்கு முதல் நாள் கூட காரல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கை கோர்த்திருந்தோம். எங்க மேடை ஏறாம இருக்கோம்? இப்ப வருகின்ற 12ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறோம். எல்லாரும் கை கோர்த்து போராட்டம் செய்ய போறோம். யாருக்கு எதிரா? பாஜகவுடைய ஒன்றிய ஆட்சிக்கு எதிரா. நாங்க எங்க கை கோர்க்காம இருக்கோம்? நாங்க எங்க ஒன்றா இருக்கோம்? எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம். ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிட்டு இருக்கோம்.